Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம Flavours of Malathila நான் உங்களுக்கு காட்ட போறது வெண் பூசணிக்காயில எப்படி ஒரு தயிர் குழம்பு வைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபி டோட்டலாவே மோர் குழம்புல இருந்து மாறுபட்ட ஒன்னு. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் அதாவது Ash Gourd இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் எப்பவுமே முத்தி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பூசணி நீர்க்காய் அதாவது வாட்டர் கண்டென்ட் அதில் நேச்சுரலாகவே ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி கெட்டியாக இருக்கும். இதையே இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சன்னமாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஈவனாக எல்லா சைட்லேயும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூசணி நீர்ச்சத்து உள்ள காய்ங்கிறதால வேகும்போது அதுவே தண்ணி விடும். மோர் குழம்பு வைக்கும்போது தண்ணி நிறையா இருந்தால் பரவாயில்ல, தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வைக்க போகிறது தயிர் குழம்புங்கிறதால நம்ம வேக வச்ச காய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். காய்க்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி குழம்புக்கு நான் 1/2 கிலோ காய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 மூடி பச்சை தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். இதில் நான் காமிச்சிருக்கிற அளவு 5லேருந்து 6 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம துருவின தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வறுக்க போகிறதில்ல, பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 இன்ச் இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரே சின்ன வெங்காயம் போதும், இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் உப்பு. இதை 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கெட்டியில் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காய் நல்லா இந்த பதத்தில் வெந்து வந்திருக்கும். 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ வேக வைக்கும்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் கூட பரவாயில்ல தான். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான தயிர் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்ணணும். மோர் குழம்பாக இருந்துச்சுன்னா புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிரில் மேலால் ஆடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தயிர் 1 கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய குழிக்கரண்டியில் 5 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச பூசணிக்காயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கீழேருந்து மேலே எடுத்து சாஃப்டாக கலக்கி விடுங்க. ரொம்ப சுற்றி விட்டு கலக்காதீங்க. காய் வேகிற அளவாக தான் உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பை இதில் சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்க வேண்டாம். நல்லா கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் அரைச்ச விழுதும் தயிரோடு நல்லா கலந்துருக்கும். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பில் தான் குழம்புக்கு டேஸ்ட்டே இருக்குது. ஒரு கடாயில் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறது நல்லா லைட் பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதில் போட்டுடலாம். மல்லி இலை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கடாயில் இருக்க சூடே அந்த மல்லிக்கு போதுமானதாக இருக்கும். வதங்கின எண்ணெயில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம கலக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய் தயிர் குழம்பு மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் கசங்காமல் தாளிப்பு மட்டும் கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க.
ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு பூசணிக்காய் தயிர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை ரொம்ப லைட்டாக ஒரு குஸ்கா பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது நல்லா பேர் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. இது போல் பாரம்பரிய உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.